ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் லைப்ரரி சேனல். இந்த வீடியோவில் உணவில் சாதாரண உப்புக்கு பதிலாக இந்துப்பு பயன்படுத்தலாமா, பயன்படுத்தினால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. உணவில் உள்ள அறுசுவைகளில் உப்பு சுவைக்கென்று ஒரு முக்கிய இடம் உண்டு. உணவில் நாம் சேர்க்கும் உப்பு தான் உணவுக்கு சுவையூட்டுகிறது. அப்படி சேர்க்கப்படும் உப்பு வெறும் சுவையை மட்டும் தராமல் பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்குது அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் நன்மைகளை அதிகப்படுத்த சாதாரண உப்புக்கு பதிலாக அப்பப்போ சிறிதளவு இந்து உப்பை பயன்படுத்தினால் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்து உப்பு அப்படின்னா என்ன? பல வருடங்களுக்கு முன்பு பூமியின் தட்டுகள் நகர்ந்து வானமளவு உயர்ந்த இமயமலையில் நகர்வு ஏற்பட்டு சூரிய வெப்பத்தினால் கீழ்கடல் நீர் ஆவியாகி பின் உப்பு படிமங்களாக மாறியது. அந்த உப்பு படிகங்கள் தான் பிங்க் நிறமாக காணப்படும். இதுதான் இந்து உப்பு. சாதாரணமான உப்பிற்கு பதிலாக இந்த இந்து உப்பு பயன்படுத்தினா நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உப்பு பயன்படுத்துவதால் நல்ல ஜீரண சக்தியை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரணிக்கும் வேகத்தை குறைச்சி வயிறு நிரம்பிய உணர்வை நமக்கு கொடுக்குது. இந்து உப்பு தண்ணீரில் கரைஞ்சு அயனி கரைசலாக மாறி நமது உடலில் உள்ள தேவையில்லாத நச்சுத்தன்மையை வியர்வின் மூலம் வெளியேற்றும் தன்மை கொண்டது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உடலை சீரான நிலையில இயங்க செய்யுது. எனவே உயர் அழுத்தம் உள்ளவர்கள் இந்து உப்பை பயன்படுத்தலாம். இது மற்ற உப்புகளை போன்று சோடியம் அளவை எக்காரணம் கொண்டு அதிகப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சோர்வா இருக்கும்போது சிறிது நீர்ல இந்த இந்து உப்பை கலந்து குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். காரணம் என்னன்னா, இதில் உள்ள எலக்ட்ரோலைட் நமக்கு உடலுக்கு தேவையான அளவு ஆற்றலை கொடுக்குது. இந்து உப்பு நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறதுனால சுவாச பாதையில் இருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை அழிச்சு சுவாச பாதையை சுத்தமாக்கி ஜலதோஷம் வராமல் தடுக்குது. உங்களுக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னா சிறிது இந்து உப்புடன் தேன் கலந்து அந்த கலவையை நாக்கில் வைத்து கரையும் வரை வெயிட் பண்ணுங்க. இந்த உப்புல பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருப்பதால உங்கள் தசையை ரிலாக்ஸ் ஆக்கி நல்ல தூக்கத்தை வர செய்யும் ஆற்றல் இந்த இந்து உப்புக்கு உண்டு. வயிற்றில் ஏற்படும் அமிலத்தன்மை எரிச்சலை குறைக்க 1 டம்ளர் தண்ணீரில் இந்து உப்பை கலந்து குடித்தாலே போதுமானது. அப்படி குடிக்கும்போது வயிற்றில் உள்ள pH லெவலை நடுநிலையாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் தன்மை இந்த இந்து உப்புக்கு உண்டு. இந்து உப்புவை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் உங்கள் இரத்த குழாய் ஆரோக்கியமாக இருக்கும். இரத்த சிறைகளில் ஏற்படும் வெரிகோஸ் வீன் போன்ற பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கும். ஸோ சாதாரண உப்பை அடிக்கடி பயன்படுத்தினாலும் அப்பப்போ ராக்சால்ட் என்று கூறப்படும் இந்து உப்பையும் பயன்படுத்துங்க. நன்மைகளை அதிகப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் லைப்ரரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.